கோவிந்தா நிறைய பாதங்கள் இருந்தது. அது யாரோட பாதங்கள்னு பாத்தீங்கன்னா சூரியன் வந்து 360 அந்த வியூ நம்ம கெஸ்ட் ஹவுஸோட பால்கனில இருந்து தெரியுது. ஃபுல் பெருமாளே வந்து அப்படி தங்க நிறத்துல ஜொலிப்பாரு. பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர்லேயே நாங்கள் தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்து. ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு டெம்பிளரா. இன்றைக்கி வந்து நம்ம சென்னை டு திருப்பதி ட்ரிப்பு போயிட்டுருக்கோம். திருப்பதி போகிற வழியில் ஒரு சில கோவில்லாம் கூட கவர் பண்ண போகிறோம். அது என்னங்கிறத வந்து அடுத்தடுத்த விளாக்ஸை பார்ப்பீங்க. ஸோ வாங்க போகலாம். சென்னை டு திருப்பதி காரில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டாப் சுருட்டப்பள்ளி அப்படிங்கிற ஊரில் ஒரு சிவன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். பொதுவாகவே பெருமாள் தான் பள்ளி கொண்ட பெருமாள் அப்படின்னு தான் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிவபெருமான் பள்ளி கொண்ட ஈஸ்வர சுவாமி. ரொம்ப வித்தியாசமான கோவில். இந்த கோவிலோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்க்கடலை கடையும் போது அமிர்தத்துக்கு முன்னாடி விஷம் வந்ததா சொல்லுவாங்க. அந்த விஷத்தை சிவபெருமான் குடிச்சிடுறாரு. அந்த விஷம் அவர் தொண்டை கீழே இறங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக பார்வதி தேவி அவங்க தொண்டையை பிடிச்சிடுறாங்க. இதனால அவரோட தொண்டை நீளமாக மாறிடுது. இதனால அவருக்கு நீலகண்டன்னு பேர் வந்தது. இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. ஸோ இங்கே இந்த விஷயமெல்லாம் முடிஞ்சு அமிர்தமும் கிடச்சிடுது. அதுக்கப்புறம் அவங்க வந்து மறுபடியும் சிவலோகத்துக்கே போகிறாங்க. போகிற வழியில் அவருக்கு வந்து இந்த விஷத்தை உட்கொண்டதுனால மயக்கம் வருது. அதனால இந்த இடத்துல பார்வதி தேவியோட மடியிலேயே படுத்துக்கிறாரு. அம்பாள் மடியிலேயே படுத்து தூங்கிடுறாரு. இவர் வந்து கண்ணை முழிச்சிடணுமே அப்படின்னு சொல்லி 33 கோடி தேவர்களும் வேண்டிண்டாங்களாம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப விசேஷமான இடம் இது. பொதுவாக பள்ளி கொண்ட பெருமாள் வந்து பார்த்திங்கன்னா காலடியில் தான் தாயார் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். இங்கே வந்து அம்பாள் மடியில் சிவபெருமான் தலை வச்சு படுத்துருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப அழகாக இருந்தது. அது மட்டும் இல்லை, இந்த கோவிலில் இன்னும் 2 வித்தியாசமான விஷயங்களை கவனித்தேன். முதல் விஷயம் தட்சிணாமூர்த்தி வந்து இங்கே தாம்பத்திய தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க. தட்சிணாமூர்த்தியோட சேர்ந்து அவரோட மனைவி தாரா அவங்களும் சேர்ந்து காட்சி அளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் வித்தியாசமான விஷயம் நான் கவனித்தது என்னன்னா, குட்டியாக நிறைய பாதங்கள் இருந்தது. அது யாரோட பாதங்கள்னு பார்த்தீங்கன்னா லவகுச்சா, அதாவது ராமர் சீதைக்கு பிறந்த இரட்டை மகன்கள். இந்த லவகுச்சாவோட காலடி தடங்கள் இங்கே இருந்தது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்து லிவிங் ப்ரூஃப் தட் இது எல்லாமே நிஜமாக நடந்தது. இது எதுவுமே வந்து கதை கிடையாது, இது ஒரு புராணம் கிடையாது, நிஜமாக நடந்தது, இது ஒரு ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் மாதிரி எனக்கு தோணுச்சு. ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே வந்து ராமலிங்கேஸ்வரர் அப்படின்னு ராமர் பூஜை பண்ண லிங்கம் கூட இருக்குது. ரொம்ப வித்தியாசமான அழகான கோவில். கண்டிப்பாக திருப்பதி போகிற வழியில் இங்கே நிறுத்தி வணங்கிட்டு போங்க. இங்கே வணங்குறவங்களுக்கு வேலையில் ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். திருமணம்ல தடைப்பட்டிருந்தா அது நடக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. ஸோ சுருட்டப்பள்ளி பள்ளி கொண்ட ஈஸ்வரன் கோவில் இன்றைக்கி உங்களோட விலாகில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டெம்பிளரா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் அப்பர்ணா.